ஹலோ கைஸ், வெல்கம் டு கிஷோர் ட்ராவல் பைக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் நேற்று லான்ச் பண்ண எஸ்பிஐயோட ஒன் சிட்டி ஒன் கார்டு. இந்த கார்டு தான் இது நேற்று லான்ச் பண்ணாங்க. ஸோ நேற்று வெறும் 2 டிப்போட்டில் தான் இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மோர் தேன் 20 டிப்போட்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்ணாங்க. நான் மார்னிங் ஒரு 10 o'clock டி நகர் டிப்போட்டில் இது பை பண்ணிட்டேன். பை பண்ணுற ப்ராசஸ் என்னமோ ஈஸி தான், ஆனால் யூஸ் பண்ணுறதும் அண்டு அதை எப்படி கண்டக்டர்ஸ் ஏற்றுக்கிறாங்கன்றதும் நம்ம கையில் இருக்குது. அண்டு இதை நான் இன்னைக்கு வாங்கி என்னெல்லாம் பண்ணேன் அண்டு பஸ் ஏறிட்டு கண்டக்டர்ஸ்கிட்ட கொடுத்தம்போது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு இருந்ததுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை தாண்டி இந்த கார்டை எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம், பேலன்ஸ் எப்படி பார்க்கலான்ட்டு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நான் என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்டு வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபேமஸான 20 டிப்போட்ஸ் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் ஏதாவது ஒரு டிப்போட்டில் இந்த 1000 rupees பாஸ், இந்த சீசன் பாஸ், இந்த மாதிரி பாஸ் கொடுக்குற கவுண்டர் போயிட்டு இந்த கார்டு வேணும்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஒன் சிட்டி ஒன் கார்டு, இல்லைன்னா இதோட கார்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது, NCMC, அதாவது நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டு. இந்த கார்டு வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த கிட்டு ஒன்று எடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபோன் நம்பரை சொன்னீங்கன்னா இந்த கிட்டில் உங்கள் ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி சொன்னீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டன் ஆகிடும். அதாவது இந்த கார்டு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, அதாவது இஷ்யூவன்ஸ் சார்ஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களால் பஸ்ஸில் யூஸ் பண்ண முடியும். மினிமம் 100 rupees ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ மார்னிங் வந்து அவங்க வந்து 100 rupees கொடுங்க ஸ்டார்டிங்கே கேட்டாங்க. ஸோ எனக்கு ஆப்வியஸாக தெரியும் இது ரீசார்ஜுக்காக தான்ட்டு. ஸோ 100 rupees கொடுத்தோன்னே இந்த கார்டில் 100 rupees ரீசார்ஜ் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது பெரிய விஷயம் இல்லை, இது ஆக்டிவேஷன் டைம்லாம் எதுவுமே கிடையாது. அந்த கார்டை நீங்கள் வாங்கின உடனே பஸ் ஏறி பஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டி நகர் டிப்போட்டில் இந்த வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அந்த ஸ்லிப்ஸு, அதாவது 100 rupees ரீசார்ஜ் பண்ண அந்த ஸ்லிப்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எந்த இஷ்யூமே இல்லை. ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸில் காலைல ஏறினோடனே கண்டக்டர்கிட்ட நான் இறங்குற ஸ்டாப் பேர் கேட்டுட்டு எவ்வளோ ஆகும்னா 10 rupeesன்னாரு. நான் சரி இந்த கார்டை யூஸ் பண்ணுவோமேன்னு கார்டை கொடுத்தேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தம்பி இந்த கார்டு லேட் ஆகும்ப்பா, நீ ஜிபே பண்ணிவிடு அப்படின்னாரு. ஜிபே பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அது பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஜிபே பண்ணவோ இல்லைனா சேஞ்ச் இல்லாமல் இருக்கவோ தான் இந்த கார்டு கொண்டு வந்தாங்க. நான் குறை சொல்லலை, கண்டக்டர் யாரும் குறை சொல்ல. மேபி அவங்க வந்து இந்த கார்டை பழகாமல் இருந்திருக்கலாம், அதாவது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது தெரிஞ்சுப்பாங்க, நான் அதை சொல்ல. பட் ஆனால் கண்டக்டர்ஸ்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்றது ஒரு டெமோ மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும் ஃபார் எம்டிசி இது. அவர் வந்து இல்லைப்பா நீ ஜிபே பண்ணிட்டுன்னாரு. நான் ஜிபேவே பண்ணிட்டேன் 10 rupees. ஸோ எனக்கு டிக்கெட் வந்துச்சு. இது காலையில் நடந்த சம்பவம். நான் ரிட்டர்ன் வரும்போது இறங்குற ஸ்டாப் கேட்டேன். 12 rupeesன்னாரு கண்டக்டரு. அப்போ இந்த கார்டை கொடுத்தேன். என்னப்பா கார்டா அப்படின்னாரு. நான் டெபிட் கார்டு இல்லைண்ணா, நேற்று கவர்மெண்ட் கொடுத்த கார்டு, நேற்று அந்த லான்ச் பண்ண ஸ்கீமில் அந்த கார்டு, ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும்ன்ட்டு. அது ஒரு 2 times 3 times அவர் டேப் பண்ணுறாரு. மிஷின் எரரா இல்லை அவர் ப்ராப்பராக டேப் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. அது ஆனால் எடுத்துக்க மாட்டுக்கு. ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ்லேயே இப்படி ஜஸ்ட் டேப் பண்ணால் கார்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வெளியே தரும். அது ப்ரொவைட் பண்ண மாட்டுக்கு. இவர் கண்டக்டர் ஒர்க் ஆகலப்பா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுங்கண்ணா ஒர்க் ஆகணுன்னு. அவர் 4th time ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்லிப்பு, அதாவது என்னோட டிக்கெட் அமௌண்ட் 12 rupees அழகாக ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. அந்த டிக்கெட்டில் வந்து 12 rupees ப்ராக்கெட்டில் NCMCன்னு போட்டிருக்கோம். இந்த கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணால், யூபிஐ பே பண்ணால் அது உங்களுக்கே தெரியும் யூபிஐன்னு போட்டிருக்கோம், கேஷுக்கு கேஷ். இது முடிஞ்சுதா? நான் என்ன நினச்சேன்னா, அட் எவ்ரி டைம் நம்ம ஒவ்வொரு தடவை கார்டை யூஸ் பண்ண உடனே எவ்வளோ அமௌண்ட் டிடெக்ட் ஆச்சு, இன்னும் அந்த கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு எனக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரும்னு நான் நினச்சேன். அந்த எஸ்எம்எஸ் எதுவுமே இன்றைக்கி வரலை. ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது டிடெக்ட் ஆகிடுச்சானும் எனக்கு தெரியல. சரி பேலன்ஸை செக் பண்ணலான்ட்டு அவங்களோட இந்த transit.sbi
இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை இருக்கு என்னென்னா கார்டு நம்பர், அதாவது இந்த கார்டு எப்படி இருக்குன்னா இதுதான் இந்த கார்டு. இந்த கார்டில் இந்த நம்பர், இந்த 16 டிஜிட் நம்பர், இது இந்த நம்பரை வந்து போடணும். போட்டால் தான் வந்து நம்பரும் ஃபோன் நம்பரும் போட்டால் தான் இந்த இது வந்து செல்லும். ஐ மீன் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தான் அந்த ரிஜிஸ்டர்டை வச்சு லாகின் பண்ணி நம்மளோட பேலன்ஸை பார்க்கலாம். அவங்களோட மேனுவல் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேலன்ஸை பார்க்குறது ரெண்டே வழியில் தான் முடியும். ஒன்று transit.sbi இந்த சைட்டில் பேலன்ஸ் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க இந்த சிப் ரீடர், இந்த கார்டோட சிப் ரீடர், அந்த மிஷின் கண்டக்டர் வச்சுருக்கலாம், இல்லை மெட்ரோ ஸ்டேஷன் இல்லை எங்கேயோ அவங்க அதில் வந்து நம்ம பேலன்ஸை செக் பண்ணிக்கிற முடியும். என்னால் transit.sbiயில் இன்னும் இது பண்ண முடியல. நான் டுமாரோ வந்து எஸ்பிஐ பிரான்ச்சு போயிட்டு என்னன்னு இதை கேட்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் பேலன்ஸ் என்னன்ட்டு எஸ்எம்எஸ்ஸாக வந்ததுன்னா இந்த இஷ்யூ கிடையாது. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு இதில் தெரியல. செக் பண்ணணுன்னாலும் அந்த சைட்டும் ஒர்க் ஆகலை. அண்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஐ இல்லைனா வந்து இந்த பேங்கிங் ஆப்பு, ஃபோன்பே, பேடிஎம், இல்லைனா டைரெக்டாக வந்து எந்த டிப்போட்டில் நம்ம கார்டு வாங்குகிறோம், இல்லைனா எந்தெந்த டிப்போட்லலாம் இந்த கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அங்கே எல்லாமே நம்ம இந்த கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது இஷ்யூ இல்லை. நீங்கள் ஆன்லைன் மூலயமா, அதாவது ஃபோன்பே, பேடிஎம்மில் இன்றைக்கி நான் என்ன பார்த்தேன்னா அதுலேயும் மினிமம் 100 ருபீஸ் தான் நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியும். பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு ஒன்று போடுறாங்க, அது ஒரு 2 ருபீஸ், லெஸ் தேன் 2 ருபீஸ்க்குள்ளே ஒன்று வருது. அண்டு இந்த கார்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கார்டு ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த கார்டை பிளாக் பண்ணணும். இதில் போட்டிருக்க அமௌண்ட்டு, இதில் வந்து எந்த ஒரு இந்த யூசரோட கார்டு தான், அதாவது நம்ம வந்து எந்த பின் நம்பர் எதுவுமே போட போகிறது இல்லை. ஜஸ்ட்டு டேப் பண்ணால் ஒர்க் ஆகிடும், அதாவது டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதனால் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் எவ்வளோ மேக்ஸிமம் 3000 வரைக்கும் இந்த கார்டில் நம்மளால் போட முடியும், அதாவது டாப்அப் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த 3000 வரைக்கும் இருக்க அமௌண்ட்டு லாஸ் ஆனது லாஸ் தான். அதை நம்ம ரிக்கவர் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அதை எதுவும் கிளைம்லாம் பண்ண முடியாது. ஸோ மினிமமாக எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. கார்டை இது வந்து ஆர்எஃப்ஐடி அந்த டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுறதுனால நார்மலாக இப்படி பேக்கெட்டில் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா அந்த மிஷின் இவங்க வச்சதுனாலே அந்த அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகிடும். ஸோ சேஃபாக வைங்க, அதாவது அந்த மிஷின் ரீட் ஆகாத மாதிரி வைங்க. அண்டு யார்கிட்டையும் பாஸ் பண்ணி, அதாவது இப்போது நீங்கள் ஏறும் வழி இறங்கும் வழி 2 வழி இருக்குது. ஏறுற வழியில் தான் ஏறணும், அங்கே தான் கண்டக்டரோட சீட்டும் இருக்குது. இப்போ இருக்க கூட்ட நெரிசலில் இறங்கும் வழி, அதாவது ஃப்ரண்ட்லையும் ஏறி இந்த கார்டை ஒரு வேளை நீங்கள் பாஸ் பண்ணி இந்த ஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்து அந்த கார்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கரெக்டாக வரல, நடுவில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போவும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த கார்டை வந்து சேஃபாக வச்சுக்கிறது ஒரு விஷயம். அப்புறம் நிறைய பேர் வந்து டவுட் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த கார்டு ப்ரொவைட் பண்ணால் 1000 ருபீஸ் பாஸ் ரிமூவ் பண்ண போகிறாங்களா, இல்லைன்னா 1000 ருபீஸ் பாஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இந்த கார்டுலேயும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1000 ருபீஸ் பாஸுக்கும் இந்த கார்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 1000 ருபீஸ் பாஸ் வந்து எவ்ரி மிட் ஆஃப் த மந்த் 15லேருந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் அன்லிமிட்டெட் ரைட்ஸு எக்ஸப்ட் ஏசி பஸ், அந்த ரூல்ஸ் அப்ளிகபிள். அதே 1000 ருபீஸுக்கு என்னவோ அந்த ரூல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த கார்டு வாங்குறதுனால 1000 ருபீஸ் பாஸ்க்கு பதிலாக இதுன்னு இல்லை. அண்டு சில பேர் வந்து 1000 ருபீஸ் பாஸ் இனிமேல் இருக்காதான்னு கேட்குறீங்க. அப்படின்லாம் எதுவுமே இல்லை. 1000 ருபீஸ் பாஸ் இருக்க தான் போகுது. அதோட ஸ்பெஷாலிட்டி வேறு, இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி வேறு. இந்த கார்டு மெயினாக கொண்டு வந்தது எதுக்குன்னா, நம்ம மெட்ரோ, லோக்கல் ட்ரெயின், பஸ்ஸு, இந்த 3 மோட் ஆஃப் இதுதான் நம்ம மக்கள் நிறைய பேர் பயன்படுத்துறது டே டு டே லைஃப்பில். ஸோ எவ்ரி டைம் வந்து எல்லா இடத்துலையும் கேஷ் பே பண்ணிருக்க பதிலாக ஒரு கார்டில் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு அந்த கார்டை யூஸ் பண்ணியே பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கார்டோட நோக்கம். இப்போ வந்து இது யார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி இப்போ ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சொன்னது தான். நீங்கள் டே டு டே லைஃப்பில் மெட்ரோலையும் பஸ்ஸுலையும் ட்ரெயின்லையும், ட்ரெயினில் வந்து இன்னும் இதை
கொண்டு வந்துட்டாங்களான்னு எனக்கு ஷோராக தெரியல. ஆனால் பஸ்ஸில் இருக்குது, மெட்ரோவில் இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயும் கலந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு இந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரில, அது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போது எப்பயாவது தான்ப்பா நான் பஸ்ஸில் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ நீங்கள் கேஷே பே பண்ணிக்கலாம். அண்டு வந்து இந்த கார்டு வந்து ஃப்யூச்சரில் இந்த கார்டில் இருக்க அமௌண்ட்டை வச்சு 1000 rupees பாஸ் கூட வாங்கிக்கிற மாதிரி கொண்டு வரலாம். நாட் ஷுர். அதாவது இப்போ 1000 rupees பாஸ்க்கு வந்து 1000 rupees கையில் கொடுக்குறோம், இல்லைனா ஜிபே பண்ணுறோம்ல. ஸோ ஒருவேளை இந்த கார்டில் இருந்ததுன்னா இந்த கார்டை நீங்கள் அந்த டேப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 1000 rupees எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வரலாம். இது நம்மளால் சொல்ல முடியாது. வேறு இதுதான் டே 2ல் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாமே ஸ்டார்டிங் வரும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும், ஒழுங்காக இருக்காது, அது எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த கார்டு எதுக்கு பர்பஸ் கொண்டு வந்தாங்களோ அது முழுமையடைஞ்சு மக்கள் வந்து ஃப்ரீயாக ஃப்ரீயாக மீன்ஸ் எந்த ஒரு ஆசலும் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு நம்புகிறேன். அண்டு வேறு என்ன இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன், அவ்வளோதான். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட், இந்த கார்டை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். ஒரு வேளை டாப்அப் பண்ணி இந்த கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு நீங்கள் பிளாக் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, டூப்ளிகேட் கார்டு வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டூப்ளிகேட் கார்டுக்கு வந்து 100 rupees இப்போதைக்கு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது அந்த இஷ்யூ அண்ட் சார்ஜஸில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை கார்டு மிஸ் ஆகிடுச்சு, கார்டில் நிறைய அமௌண்ட் இருக்குன்னா கார்டை உடனே பிளாக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கார்டு வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து டூப்ளிகேட் மீன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்டாக இந்த கார்டுக்கு வந்து எந்த சார்ஜஸ், அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜு, இல்லை ஒருவேளை நீங்கள் பணம் போடுறீங்கன்னா, அதாவது நேரில் கவுண்டரில் அந்த மாதிரி இடத்துல போடுறீங்கன்னா ஏதாவது அந்த லோடிங் சார்ஜஸ்ஸு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த கார்டு நல்லா வந்த பிறகு அந்த சார்ஜஸ் கொண்டு வரலாம். ஸோ இருக்கும்போது நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வேறு எதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. தேங்க்யூ.